அவர்களே, அந்த அடிப்படையில் தான் விருதுகள் வழங்கும் விழாவுக்கு இன்றைக்கு நாம் தேர்வு செய்திருக்கிற இந்த சான்றோர் பெருமக்கள். அண்ணன் வைத்திலிங்கம் அவர்கள் இங்கே இல்லை. அவர் இருந்தால் ஒரு கோரிக்கை வைக்க நான் எண்ணி இருந்தேன். இருந்தாலும் இங்கே சொல்ல விரும்புகிறேன். புதுச்சேரியில் அடுத்து சட்டமன்ற தேர்தல் முடிந்ததும் நிச்சயம் நம்முடைய கூட்டணி அங்கே ஆட்சி அமைக்கும். இந்தியா கூட்டணி, விடுதலை சிறுத்தைகளும் இடம்பெறப் போகிற கூட்டணி. காங்கிரஸ் தலைமையிலான அந்த அணி ஆட்சி அமைக்கிற போது நாங்கள் கோரிக்கை வைத்து அன்றைய முதலமைச்சர் நாராயணசாமி அவர்களுக்கு அம்பேத்கர் சுடர் விருதினை ஏன் வழங்கினோம் என்றால், ஆதி திராவிடர் சமூகத்தை சார்ந்த 16% மக்களுக்கு ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரையில் கட்டணமில்லாத கல்வியை வழங்கியதற்காக பாராட்டி அவருக்கு அம்பேத்கர் சுடர் விருதினை வழங்கினோம். அதன் பிறகு அவரையும் சமூக நலத்துறை அமைச்சராக இருந்த அண்ணன் கந்தசாமி அவர்களையும் வைத்துக் கொண்டு நான் பத்திரிகையாளர்களிடம் பேசுகிற போது ஒரு கோரிக்கை வைத்தேன். அது SC/ST மக்களுக்கானதாக மட்டுமில்லாமல் அனைத்து சமூகங்களை சார்ந்த, OBC சமூகங்களை சார்ந்த மாணவ செல்வங்களும் பயன்பெறக்கூடிய வகையில் கல்வியை கட்டணமில்லாமல் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தோம். தமிழ்நாட்டிலும் இந்த கோரிக்கை வைக்கிறோம். முதலில் நம்மால் பாண்டிச்சேரியிலே இதை சாதிக்க முடியும். அண்ணன் வைத்திலிங்கம் அவர்கள் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருக்கிறார். நாளைக்கு காங்கிரஸ் தலைமையிலே ஆட்சி அமைந்தால் புதுச்சேரியிலே இதர சமூகங்களை சார்ந்த 86% சார்ந்த மாணவர்களுக்கும் கல்வியை முதலில் இலவசமாக கட்டணமில்லாமல் வழங்க வேண்டும். ஒரு அரசு எப்போது சிறந்த அரசாக மாறும் என்றால் கல்வியை கட்டணம் இல்லாமல் வழங்குகிற அரசுதான் மிகச்சிறந்த மக்கள் அரசாக இருக்க முடியும். மருத்துவத்தை கட்டணம் இல்லாமல் வழங்குகிற அரசுதான் மக்கள் அரசாக விளங்க முடியும். இவை இரண்டும் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. எல்லா இலவசங்களையும் நிறுத்துங்கள், மதுக்கடைகளை மூடுங்கள், போதைப் பொருள் புழக்கங்களை கட்டுப்படுத்துங்கள். இதையெல்லாம் உங்களால செய்ய முடியுமா? ஆட்சிக்கு வந்தா நீங்க ஆட்சியை கொடுத்து பாருங்கள். மற்றவங்க மாதிரி 400 ரவுடின்னு நாங்க பேச வரல. சார் சார் என்னையை ஏத்துங்க, 400 ரவுடி தான். சார் சார் என்னையை ஏத்துங்க, 400 ரவுடி தான். என்ன சொல்றது எல்லாருக்கும் எளிது, செய்ய முடியுமான்னு ஒரு கேள்வி வரும். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு அந்த எண்ணம் இருந்ததால் தான் இப்படி ஒரு அரசமைப்பு சட்டத்தை எழுத முடிந்தது. அந்த எண்ணம் இல்லைன்னா எழுத முடிஞ்சிருக்காரு. இதே SC சமூகத்திலே இன்னொரு ஆள் யார் கையிலாவது இது கிடைச்சிருந்து, ஒரு பெரிய ஸ்காலர் கையில் கிடைச்சிருந்தா அவர் இப்படி ஒரு அரசமைப்பு சட்டத்தை, மதசார்பற்ற அரசு என்கிற ஒரு நிலையை ஏற்றிருப்பாரா, செய்திருப்பாரா என்பது கேள்விக்குறிதான். இந்த சமூகத்தில் எத்தனை பேர் நாங்கள்லாம் அப்படி பிறந்தவங்க, இப்படி பிறந்தவங்க, எங்களுக்கு அம்பேத்கர் தலைவர் இல்லைன்னு சொல்றவங்களாம் இருக்கிறான். சிவபெருமான் வர்க்கத்தை சார்ந்தவர்கள் நாங்க. ஏன்னா அவர் சுடலையாண்டின்னு கூப்பிடுறாங்க. அவர் சுடுகாட்டில் பிணஞ்சுட்டவரா காட்டுறாங்களாம், சுடலையாண்டின்னு. அதனால இவனும் தன்னை பிணஞ்சுடுறவன் நினைச்சுக்கிட்டு எங்க சாதிங்கிறான். ஏதோ ஒரு காரணம் சொல்றான். சிவபெருமான் தமிழர் அப்படின்னு கூட வச்சு, தமிழ்ச்சங்கத்தின் முதல் தமிழ்ச்சங்கத்தின் தலைவர்ங்கிற கருத்து உண்டு. சிவபெருமான் ராவணனே தமிழ்ச்சங்கத்தில் இருந்தவர், மிகச்சிறந்த தமிழ் அறிஞர் அப்படிங்கிற கருத்து உண்டு. இவங்கெல்லாம் ஒரு உண்மையை நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த கடவுள்களில் யாருமே பிராமணர்கள் கிடையாது, எல்லாமே டிராவிடியன்ஸ் தான். அது ட்ரைபல்ஸ். சிவபெருமான் ஒரு ட்ரைபு, முருகனே ஒரு ட்ரைபு. அதனால தான் வள்ளியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. குறவர்னா குறுகி போன சமூகம்னு அர்த்தம். குறுந்தொகைங்கிறோம் இல்லையா, குறுகி போனவர்கள் அர்த்தம். பெரிய விரிந்த ஒரு சமூகமா, தமிழ் சமூகமா இருந்தவங்க மெல்ல 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 அவங்க ஒரு அடையாளத்தில் குறுகி போனாங்க, குறவர். அந்த சமூகத்தின் தலைவன் அப்படிங்கிறதுனால தான் குறிஞ்சி தலைவன். யாரு குறிஞ்சி தலைவன்? யாரு? முருகன் அப்படின்னா அழகன் அர்த்தம், வேற ஒன்றும் கிடையாது. முருகன்னா அழகு, முருகன் என்றால் அழகன் என்று பொருள். பிராமணர் சமூகத்தில் ஒரே ஒரு கடவுள் கூட கிடையாது. அந்த காலத்துல வேதிக்க மதத்தில் இருந்துச்சா என்ன நமக்கு தெரியல. இவங்க யாரும் கிருஷ்ணன் கூட அவங்க கடவுள் கிளைம் பண்ண முடியாது. பரசுராமரை தான் பிராமணர்ன்றாங்க. அவர் ஒரு ரிஷி.
அவருக்கு எங்கேயும் கோயில் இருக்கிறதா நமக்கு தெரியல. பிரம்மனுக்கு கூட பெருசா எங்கேயும் கோயில் இருக்கிற மாதிரி தெரியல. சிவனுக்கு இருக்கும், திருமாலுக்கு இருக்கும், அப்புறம் முருகனுக்கு இருக்கும், விநாயகருக்கு இருக்கும். இவங்க எல்லாமே நான் பிராமின்ஸ் தான். நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். அது அல்ல நம்முடைய நோக்கம். மதச்சார்பின்மை என்கிற கருத்தின் அடிப்படையில் தான் இந்திய அரசியல் கூர்மைப்பட்டு வருகிறது. நாம் எந்த பக்கம்? அப்படி பார்க்கிற போது அதிமுக இன்றைக்கு பாஜக பக்கம் நிற்பது சரியா? இது தமிழ்நாட்டு அரசியலுக்காக பேசவில்லை, திமுக அணியில் இருப்பதால் பேசவில்லை, திமுக கூட்டணியின் வெற்றிக்காக பேசவில்லை, இந்த தேசத்தின் பாதுகாப்புக்காக பேசுகிறோம். சங் பரிவார் கும்பலிடமிருந்து கருத்தியல் அடிப்படையிலே இடதுசாரிகள் அணிதிரண்டு இந்த தேசத்தையும் மக்களையும் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக பேசுகிறோம். அந்த அடிப்படையிலே வைத்திலிங்கம் அவர்களுக்கு நான் விடுக்கிற அந்த வேண்டுகோள், பாண்டிச்சேரியிலே கட்டணமில்லாத கல்வியை வழங்க நீங்கள் முன்வர வேண்டும். அது தமிழ்நாட்டிலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். தமிழ்நாட்டில் பின்னால் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை கட்டணமில்லாமல் வழங்குவதற்கு தமிழ்நாடு அரசும் முன்வர வேண்டும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. கோரிக்கை வைக்கக்கூடியவர்களாகவே நீண்ட காலம் இருக்க போவதில்லை. மக்கள் எங்களை ஏற்றுக்கொள்ளுகிற காலம் வரும். அதிகாரத்தை நீங்களும் எடுத்து ஆண்டு பாருங்கள் என்று சொல்லுகிற காலம் கனியும். இதெல்லாம் நம்பிக்கைக்காக நான் சொல்லவில்லை, எனக்கும் குறி சொல்ல தெரியும். சிறுத்தைகள் ஒரு நாள் ஆளும் சக்தியாக பரிணமிப்பார்கள் என்கிற நம்பிக்கை உண்டு.